அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எப்போதுமே ஒரே மாதிரி நம்ம சிக்கன் பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி மந்தியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த அரேபியன் மந்தி டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 3/4 கிலோ நான் கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான நான் சாமான்லாம் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பழுத்த தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு மேகி க்யூபை அப்படியே ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே எலுமிச்சம்பழம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா க்யூப்பில் உப்பு இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கோழியை நல்லா கீறி விட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். மேலே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், சாஜி ஜீரா, கொஞ்சோண்டு மிளகு எல்லாத்தையுமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதிலே 2 பச்சை மிளகாவை நான் கீறி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டு இப்போ எல்லாத்தையுமே பெரட்டி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அரிசிக்கு தகுந்த உப்பையும் அது மேலே போட்டுட்டு, இப்போ அரிசி நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சோன்னு நான் எலுமிச்சம்பழமும் நான் புழிஞ்சு அதை அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி நம்ம வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கோழி முக்கால் பதத்துக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ கோழி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது தனியாக நம்ம மசாலா பரட்டி வைக்கணும். ஸோ இப்போ கோழி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பிரிஞ்சி இலை இல்லைன்னா சோத்து இலை சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் நான் சேர்த்துட்டு மேலே ஒரு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காவும் சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு நல்லா தண்ணியும் அரிசியும் சம அளவில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கடையில் நம்ம இப்போ எடுத்த கோழிக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கறி மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள், அப்புறம் ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பெரட்டி இப்போ கொஞ்சோண்டு ஷாலோ ஃப்ரைக்கு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை 2 பக்கமும் லைட்டாக இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்துட்டு. இப்போது அரிசி சம அளவில் தண்ணியும் அரிசியும் வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம எப்படி தம் போடுவோமோ அந்த மாதிரி அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சு மேலே நம்ம சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் இப்போது நெய் தாராளமாக விட்டு நட்ஸு உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸு வேணாலும் வறுத்து அது மேலே விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஏனத்தில் இந்த மாதிரி எண்ணெயில் நெய் விட்டு கறியை நல்லா சூடு காட்டி அதை அப்படியே வச்சோன்னா நல்ல ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். மந்திக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த ஸ்மோக் எஃபெக்ட் தான். அதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். மந்திக்கு முக்கியமான விஷயமே இந்த அரோமா தான். அவ்வளோதான், சூப்பரான உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அரேபியன் சிக்கன் மந்தி ரெடி. எப்போதுமே பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மந்தியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எகெயின் அண்ட் எகெயின் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.